இன்றைய முக்கிய செய்திகள். அந்தமானில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. தேனி, குமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். தஞ்சை, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நீர்நிலைகளில் குளிக்க தடை. ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க சதி செய்வதாக குற்றச்சாட்டு. பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற கெஜ்ரிவால் தடுத்து நிறுத்தம். 49 தொகுதிகளில் நாளை 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு. வணக்கம். குமரி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. சென்னை வானிலை மையம் கணித்தபடி இன்று அந்தமான் கடல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் நாளை அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் என மொத்தம் 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குமரி, நெல்லை, தென்காசி, தேனி மாவட்டங்களில் வரும் 22ஆம் தேதி வரை அதிக கனமழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, கேரளா, லட்சத்தீவு, மாலத்தீவு கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 22ஆம் தேதி வரை அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஜமுனா மரத்தூரில் 12 சென்டிமீட்டரும், குமரி மாவட்டம் பேச்சிப்பாறையில் 10 சென்டிமீட்டரும் மழை பதிவானது. இந்நிலையில் செங்கல்பட்டு, கும்பகோணம், வந்தவாசி, வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழையும், திருத்தணி, ஒகேனக்கல், சேலம், ஆத்தூர், நத்தம், கமுதி உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. மதுரை, கோரிப்பாளையம், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட இடங்களில் கொட்டிய பலத்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. வேலூர் அருகே உத்தர காவிரி ஆற்றில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் ஒடுக்கத்தூரை இணைக்கும் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. கனமழை காரணமாக வாழப்பாடியில் கோதுமழை தடுப்பணை, கோபி அருகே கொடிவேரி தடுப்பணையில் மழை நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. நெல்லை மாவட்டத்தில் மணிமுத்தாறு அருவி, தலையணை, மாஞ்சோலை, நம்பிக்கோவில் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஆங்காங்கே காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் நாகர்கோவில் அருகே திருப்பரப்பு அருவி, குற்றால அருவிகள், ஆண்டிப்பட்டி அருகே மேகமலை அருவி, கும்பக்கரை உள்ளிட்ட அருவிகளுக்கு செல்லவும், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள மதுரை வைகை ஆற்றில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க பாஜக துடிப்பதாக அக்கட்சியின் நிறுவனர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்துள்ள அவர் பாஜகவுக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தனது உதவியாளர் பைபவ் குமாரின் கைதை தொடர்ந்து வீடியோ வெளியிட்டுள்ள திரு கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியின் அனைத்து தலைவர்களையும் சிறையில் அடைக்க பிரதமர் மோடி முயற்சிப்பதாக சாடினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அவர் அறிவித்ததை அடுத்து போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த டெல்லி போலீசார் பாஜக அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் பாதுகாப்பையும் அதிகரித்தனர். ஆனால் தடையை மீறி பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடச் சென்ற திரு கெஜ்ரிவால் மற்றும் அவரது கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. ஆம் ஆத்மி கட்சியை பார்த்து பாஜக அஞ்சுவதாக சாடிய திரு கெஜ்ரிவால் தோல்வி பயத்தில் ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க அக்கட்சி சதி செய்வதாக புகார் கூறினார். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சியின் வங்கிக் கணக்கை முடக்கவும் சதி நடப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆபரேஷன் ஜாது என்ற பெயரில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் அனைவரையும் கைது செய்ய பாஜக திட்டமிட்டிருப்பதாக கூறிய திரு கெஜ்ரிவால் ஒட்டுமொத்தமாக ஆம் ஆத்மி கட்சியை முடக்க பாஜக துடிப்பதாக கூறினார்.
ரேபரேலி, அமேதி உள்ளிட்ட 49 தொகுதிகளில் நாளை 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. ஏப்ரல் 19 மற்றும் 26, மே 6 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் 4 கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ளன. மொத்தமுள்ள 543 மக்களவை தொகுதிகளில் இதுவரை 379 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா ஆகிய 6 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகியவற்றில் உள்ள 49 தொகுதிகளில் நாளை 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணிகளை தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. 5வது கட்ட தேர்தல் நடைபெறும் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் திரு ராகுல் காந்தி, லக்னோவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், அமேதியில் திருமதி ஸ்மிருதி இரானி, கைசர்கஞ்ச் தொகுதியில் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து புகாரில் சிக்கிய பிரஜ்பூஷனின் மகன் கரண் பூஷன் ஆகியோர் களமிறங்கியுள்ளனர். இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் நகரில் திரு ராகுல் காந்தியும் திரு அகிலேஷ் யாதவும் இந்தியா கூட்டணிக்கு கூட்டாக ஆதரவு திரட்டினர். அப்போது கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதியதால் தள்ளுமுள்ளு நிலவியது. மேற்கு வங்கத்தின் புருலியாவில் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு மோடி, ராமகிருஷ்ண மடம் குறித்து செல்வி மம்தா பானர்ஜி அவதூறு பரப்புவதாக சாடினார். பாஜக ஆட்சியில் ஊழல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இது தமது உத்தரவாதம் என்றும் திரு மோடி தெரிவித்தார். இனி வருவது செய்தி துளிகள். நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படை நடத்திய சோதனையில் இதுவரை சுமார் 9,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் பறக்கும் படை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் ரொக்கமாக மட்டும் 849 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்பகுதியில் அதிகப்படியான ஜெல்லி மீன்கள் உலா வருவதால் கடலில் குளிக்க பக்தர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை திரும்ப பெறப்பட்டுள்ளது. கரையோரத்தில் மட்டும் குளிக்குமாறும், ஆழ்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் கடல் பாதுகாப்பு குழுவினரும் காவல்துறையினரும் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னையில் 3 இடங்களில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விலங்கு இன கட்டுப்பாடு மையங்கள் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வரும் ஜூலை மாதம் இவை பயன்பாட்டுக்கு வரும்போது ஆண்டுக்கு 27,000 நாய்களுக்கு இன கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்ய முடியும். வெறிநாய்க்கடி தடுப்பூசி போடும் பணிகளும் மேற்கொள்ள முடியும். இம்மையங்களில் புதிதாக ஆய்வகம், எக்ஸ்ரே, ஸ்கேன் மையங்கள், செல்லப்பிராணிகள் சிகிச்சை மையம் ஆகியவையும் இடம்பெற உள்ளன. இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக போட்டியிட்ட திரு ஓ பன்னீர்செல்வத்தை எந்த காலத்திலும் அதிமுகவில் சேர்க்க வாய்ப்பே இல்லை என முன்னாள் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் ஓபிஎஸ் அதிமுகவில் இணையப் போவதாக பரவி வரும் செய்தியில் துளியும் உண்மையில்லை என கூறினார். கொடைக்கானலில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் பூக்கக்கூடிய பிரம்மகமலம் பூவை அப்பகுதி மக்கள் அதிசயத்துடன் பார்த்து சென்றனர். சீனிவாசபுரத்தில் ரெமி என்பவர் வீட்டில் ஒரே நேரத்தில் 8 பூக்கள் பூத்துள்ளது. வழக்கமாக பிரம்மகமலம் பூ ஒரு முறை ஒரு பூ மட்டுமே பூக்கக்கூடிய நிலையில் 8 பூக்கள் பூத்ததை அப்பகுதி வாசிகள் அதிசயத்துடன் பார்த்து சென்றனர். இரவில் மட்டுமே பூக்கும் இந்த பூ சில மணி நேரங்களில் உதிர்ந்துவிடும் தன்மை படைத்தவை. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை எவ்வித மாற்றமும் இல்லாமல் ஒரு சவரன் 54,800 ரூபாயாகவும் 1 கிராம் 6,850 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 96 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். குமரி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க பாஜக துடிப்பதாக அக்கட்சியின் நிறுவனர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். ரேபரேலி, அமேதி உள்ளிட்ட 49 தொகுதிகளில் நாளை 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.